மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவன் பலனற்று போவான். முள்ளுள்ள இருதயம்னா அது என்ன இருதயம்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உள்ள ஒரு இருதயம்தான் முள்ளுள்ள இருதயம். அவனும் வசனத்தை கேட்குறான். ஒரு பக்கம் உலக கவலை இருக்கு, இன்னொரு பக்கம் வசனத்தை கேட்குறான். ஒரு பக்கம் பணத்தின் மேல ஒரு மயக்கம் இருக்கு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண ஆசை அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வாசிக்கிறோம். ஆனால் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இதுதான், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணத்தின் மேல ஒரு மயக்கம், பணத்தின் மேல ஒரு ஆசை அப்படின்றது. ஏன்னா எனக்கு அது தேவை, எனக்கு இப்போ இவ்வளோ ரூபா தேவை, அதனால் அந்த ரூபா எனக்கு வந்தால் அந்த ரூபாயின் மேலே நம்ம விருப்பப்படுறேன் அப்படின்றது சரிதான், அது தப்பு கிடையாது. ஆனால் பணத்தின் தேவை இல்லாட்டாலும் அந்த பணத்தின் மேலே ஒரு மயக்கம். என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுடுச்சு, ஆனாலும் எனக்கு இன்னும் பணம் வேணும், அல்லது எனக்கு இவ்வளவுதான் பணம் தேவை, அதை விட எனக்கு அதிகமாக பணம் வேணும், வந்துக்கிட்டே இருக்கணும் பணம். இது தேவையோ தேவையில்லையோ வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு மயக்கம். அதான் சிலரை பற்றி பிரசங்கியில் சொல்லுகிறது, ஒருத்தன் ஒண்டி கட்டையாக இருக்கிறான், அவனுக்கு குடும்பம் இல்லை, ஆனால் அவன் பணத்தை நிறைய சேர்த்து வைக்கிறான். யாருக்கு சேர்த்து வைக்கிறான்னு அவனுக்கு தெரியல, அவன் ஏன்னா அது மேலே ஒரு மயக்கம். ஒரு அரசியல் தலைவர், கல்யாணம் ஆகாத அரசியல் தலைவர், உறவினர்களோடலாம் நல்ல உறவு கிடையாது, உறவினர்களோட உறவே கிடையாது, ஒட்டு உறவே கிடையாது, எல்லாம் விலகி இருந்தாங்க. ஏற்கனவே அந்த அரசியல் தலைவர் ஓரளவுக்கு வசதி உள்ளவர் தான், ஆனால் அரசியலுக்கு வந்து அவ்வளவு பணத்தை அந்த அரசியல் தலைவர் சம்பாதிச்சார். எதுக்காக சம்பாதிச்சாரு? குடும்பம் கிடையாது, கணவன் கிடையாது, பிள்ளை கிடையாது, ஏற்கனவே ஓரளவுக்கு அவர் வாழ்றதுக்கு வசதி இருக்கு. ஆனா கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு வழக்குகளில் சிக்கி தண்டிக்கப்பட்டு, எதுக்காக அந்த பணத்தை நான் சம்பாதிச்சேன் தவறான முறையில் அப்படின்னு ஒரு நாள் கூட கேள்வி கேட்கல. படித்த ஒரு நபர் தான், நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற நபர் தான், மனிதன் அப்படி தான் இருக்கிறான். பணத்தின் மேலே ஒரு மயக்கம். பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, பணம் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு மயக்கம். கவலை, எப்போதும் உலக கவலை. இது முள்ளு மாதிரி வசனத்தை அது முளைக்க விடாம தடுத்துருது, அவன் பலனற்று போயிடுறான். பணம் நமக்கு தேவை, அதனால தான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிற தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நம்ம தீமோத்தேயு புத்தகத்தில் படிக்கிறோம். அவர் மேல நமக்கு ஒரு மயக்கம் வரணும், ஏன்னா அவர் நமக்கு பணத்தை தருகிறவர். பொன் முட்டை இடுகிற வாத்து கர்த்தர் தான். பொன் முட்டையின் மேல மயங்காம அந்த பொன் முட்டை இடுகிற வாத்தாகிய கர்த்தர் மேல நம்ம மயக்கம் வைக்கணும். 1 தீமோத்தேயு 6:17, உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அவர் பணத்தை கொடுக்கிறவர் என்கின்ற நம்பிக்கை வந்துவிட்டால் பணத்தின் மேல இருக்கிற மயக்கமெல்லாம் போயிடும். அவர் கவலைகளை மாற்றுகிறவர், விசாரிக்கிறவர், ஆதரிக்கிறவர் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டால் கவலையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில நல்லா முளைக்கும்.
வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்து கனி தரும், பலன் தரும். ஆகவே இந்த ரெண்டையும் எல்லாம் சொல்லுவாங்க, யாருக்கு தான் பண ஆசை இல்லை, யாருக்கு தான் பண ஆசை இல்லை, எல்லாருக்கு தான் பண ஆசை இருக்கு. நான் இன்றைக்கு செய்தித்தாளில் சில நாட்களாக அந்த செய்தி வந்துட்டுருக்கு. ஒரு சாமியார், அவர் ஒரு மடத்தில் இருக்கிற சாமியார். அந்த மடத்துக்கு நிறைய சொத்து உண்டு. அவரை மிரட்டி கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கிட்ட வந்து பிடுங்கிட்டாங்க ஒரு கூட்டம். அது அளவுக்கு அதிகமாக போன உடனே அவர் போலீஸில் புகார் கொடுத்து அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி சில நாட்களாக வந்துட்டுருக்கு. பாருங்க, அந்த பணத்தின் மயக்கம், அந்த உலக கவலை, இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்துது. அது துறவியாக இருந்தாலும் சரி, சாமியாராக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தானாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. சில ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பண ஆசை ஒரு ரசிக்கப்படாத உலகத்தானுக்கு கூட அவ்வளோ பண ஆசை இருக்கிறது இல்லை. ஊழியக்காரனுக்கு அவ்வளவு, சில ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பண ஆசை எப்பவும் உங்களுக்கு பணம் தான் குறி. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அப்போ எங்கிருந்து அவங்க வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்யும்? அதனால கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுவோம். பணத்துக்கு, ஒவ்வொரு ரூபாய்க்கும் கர்த்தரை நம்புவோம். வசனம் தானா நம்முடைய வாழ்க்கையில முளைச்சி வளர்ந்து, அது மலர்ந்து கனி கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிக்கும், நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும். ஆமென்.